விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் அவைக்கு வித்தியுலதா என்ற ஒரு மிகவும் அறிவும் ஆனால் மிகுந்த அகங்காரமும் கொண்ட பண்டித பெண்மணி வருகிறாள். அவள் தன்னைப் போல் அறிவில் சிறந்தவர்கள் வேறு எவரும் இல்லை என்று இருமாப்புடன் இருந்தாள். அவள் அரசவையில் ஒரு சவாலை விடுகிறாள். தன்னை விவாதத்தில் தோற்கடிப்பவர்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசு வழங்கப்படும் என்று அறிவிக்கிறாள். அவளுடைய சவாலை ஏற்று பல அறிஞர்களும் பண்டிதர்களும் அவளுடன் விவாதம் செய்தனர். ஆனால் வித்தியுலதாவின் ஆழமான அறிவும் வாதத்திறமையும் முன் அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. அனைவரும் அவளிடம் தோற்றுப் போயினர். இதனால் அவளின் அகங்காரம் இன்னும் அதிகமானது. அனைவரும் தோற்றதைக் கண்ட அரசவை விகடகவி தெனாலிராமன் எப்படியாவது வித்தியாசமான வழியில் வித்தியுலதாவின் அகங்காரத்தை அடக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். தெனாலிராமன் ஒரு விறகு விற்பவர் வேடம் பூண்டு அரசவைக்கு வெளியே வித்தியுலதாவின் இருப்பிடத்திற்குச் சென்றார். தெனாலிராமன் விறகு கட்டை கீழே வைத்துவிட்டு வித்தியுலதாவிடம் சென்று, அம்மா, இந்த விறகு கட்டுக்கு என்ன விலை கொடுக்கிறீர்கள் என்று கேட்டார். அவள், என்ன வேண்டும் உனக்கு என்று அலட்சியமாகக் கேட்கிறாள். தெனாலிராமன் சற்றும் யோசிக்காமல், எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம், ஒரு கைப்பிடி தானியம் மட்டும் கொடுங்கள் போதும் என்று கூறினான். இதைக் கேட்ட வித்தியுலதா அதிர்ச்சியடைந்தாள். ஏனெனில் கைப்பிடி தானியம், ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கிரெயின் என்பதை சமஸ்கிருதத்தில் முஷ்டி தானியம் என்று சொல்வது உண்டு. ஆனால் முஷ்டி தானியம் என்பது ஒரு சாதாரண பொருளைக் குறிப்பது மட்டுமல்லாமல் மிகவும் பிரபலமான ஒரு தர்க்கவியல் நூலின் பெயராகவும் இருந்தது. அவள்தான் ஒரு சாதாரண விறகு விற்பவர் என்று நினைத்திருந்தாள். ஆனால் ஒரு விறகு விற்பவர் முஷ்டி தானியம் என்ற கடினமான தர்க்க நூலின் பெயரை அறிந்திருக்கவோ அதைக் கேட்கவோ வாய்ப்பே இல்லை என்று வித்தியுலதா சிந்தித்தாள். தெனாலிராமன் வேடம் பூண்டு நின்றாலும் அவரது கண்களில் இருந்த அறிவின் ஒளி அவளை பயமுறுத்தியது. வித்தியுலதா தான் ஒரு விறகு விற்பவரிடம் விவாதம் செய்ய முடியாது என்றும் தன்னுடைய அகங்காரம் அடக்கப்பட்டுவிட்டது என்றும் உணர்ந்தாள். இந்த எளிய மனிதன் சாதாரணமானவன் இல்லை என்று அஞ்சி தன்னுடைய சவாலில் இருந்து பின்வாங்கி விஜயநகரத்தை விட்டே வெளியேறினாள். கதையின் நீதி: அகங்காரம் உள்ளவர்களின் ஆணவத்தை அடக்க எளிய வழிகளும் புத்திசாலித்தனமான தந்திரங்களும் போதும். தெனாலிராமன் ஒரு வார்த்தை கூட விவாதிக்காமல் வித்தியாசமான முறையில் ஒரு நூலின் பெயரைக் கேட்டு வித்தியுலதாவின் அகங்காரத்தை அடக்கினார்.